பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு என்றும் இருப்பதாக. இன்றைய வார்த்தை, பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம், அவை குற்றம் என எடுத்து காட்டுங்கள். Take no part in and have no fellowship with the fruitless deeds and enterprises of darkness, but instead expose and reprove and convict them. எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 11. நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த நேர்மையான நீதியான பாதையில் செல்ல வேண்டும். மாய கவர்ச்சியான உலகத்தை கண்டு ஏமாண்டு போக வேண்டாம். தவறான அறிவுரை கூறும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமது கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பிரிக்க பார்க்கும் தீய நபர்களிடம் நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. உங்கள் தினசரி வாழ்க்கையில் சில நபர்கள் இவ்வாறு கூறுவதை கேட்டிருப்போம். பைபிள் படிச்சுட்டு இருந்தீர்கள் என்றால் எக்ஸாமில் பாஸ் பண்ணி விடுவீங்களா? இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வம் வந்து விடுமா, உங்கள் கஷ்டம் நீங்கி விடுமா என்றெல்லாம் தவறான போதனைகளை சொல்லி உங்களை ஏமாற்றி உங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருகின்ற நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க நினைக்கின்றனர். இவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்களோ நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபம் செய்து ஒரு செயலை தொடங்கி பாருங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வெற்றி பெற்றதை பார்த்து அவர்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை அவதூறு சொன்னது குற்றம் என எடுத்து காட்டுங்கள். இதுவே நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யும் மிகப்பெரிய காணிக்கையாகும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.